ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பசங்களுக்கு வந்து 1 வீக் லீவ் விட்டு இப்போ இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் ரெடி பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட் நாளே வந்து ஸ்கூல் வந்து லேட்டாக கிளம்பிடக்கூடாது. லேட் ஆகிட்டால் டைரியில் வேறு எழுதி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அப்புறம் வெளியிலே நிற்க வச்சுருவாங்க. பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக 6:34 ஆகுது. 8 o'clockலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடணும். 10 நிமிஷத்தில் ஸ்கூலுக்கு போயிடலாம். 8:20 ஸ்கூலில் இருக்கணும். ஸோ 8:10 அவங்க ஸ்கூலில் போயிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போயிடுவாங்க. என்றைக்காவது லேட் ஆகும். அன்றைக்கி ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து நான் இட்லி, ஒரு சட்னி, ஒரு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் மதியத்துக்கு எங்களுக்கு நான் வேறு சமைச்சிப்பேன். ஏன்னா பசங்க வந்து சாதம், சாம்பார் அதெல்லாம் அதை விட இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸு, கிளறின சாதம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லெமன் ரைஸு, தேங்காய் சாதம் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா அதுதான் மதியம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சரி, ஓகே, வெங்காய சட்னியாக இருக்குது, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கும் ஸ்கூல் திறந்து வச்ச பசங்களுக்கெலாம் இன்றைக்கி பேப்பர் கொடுப்பாங்க. அதனால் பசங்க வந்து டென்ஷனாக இருக்காங்க. நான் வந்து மார்க்லாம் வந்தோடனே திட்டலாம் மாட்டேங்க. அடுத்தது என்ன மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணுவேன். ஏன்னா அவங்க பயந்துடக்கூடாது. அதே சமயத்தில் அவங்க நல்லா படித்து மார்க்கும் எடுக்கணும். அதனால் மார்க் கம்மியாகிட்டால் எதனால் மார்க் கம்மியாச்சு, ஏன் மார்க் கம்மியாச்சு அப்படின்னு யோசித்து அடுத்த வாட்டி இந்த மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன வழின்னு நம்ம யோசிக்கணுமே தவிர ரொம்பலாம் திட்ட மாட்டேன். நான் எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா திட்டுவாங்க, பசங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுமே வந்து நெக்ஸ்ட் டைம் மார்க் எடுக்கிறதுக்கு என்ன வழி, எதில் வீக்காக இருக்காங்க, இந்த சப்ஜெக்டில் எதில் மார்க்கு அதிகமாக எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும் எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ சிபிஎஸ்சின்றதுனால வந்து படித்து மனப்பாடம் பண்ணிலாம் எழுத முடியாது. ஓனாக அவங்க திங்க் பண்ணி தான் எழுதி ஆகணும். ஸோ அப்படியே போகுது. உங்களுக்கும் பசங்க ஸ்கூல் திறந்தாச்சா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.